பாட்டாளி தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் கூட்டம் தைலாபுரம் தோட்டத்திலே நிறுவனர் தலைவர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையிலே நடைபெற்று, அந்த நிகழ்விலே மதிப்புமிகு அதாவது கௌரவ தலைவர் அண்ணாச்சி கோக்கா மணி, கட்சியினுடைய செயல் தலைவர் மதிப்பிற்குரிய காந்திமதி பரசுராமன், கட்சியின் பொதுச் செயலாளர் அன்பு தம்பி முரளி சங்கர், அதே போல வன்னியர் சங்கத்தின் தலைவர் மதிப்புமிகு அண்ணாச்சி புத்தா அருள்மொழி, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முன்னாள் தலைவர், இன்றைக்கு மிகப்பெரிய ஆற்றலாக நம்முடைய சமூக நீதி காவலர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அருகில் இருக்கக்கூடிய பேராசிரியர் தீரன் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்டவர்கள் அந்த நிர்வாக குழு கூட்டத்திலே கலந்து கொண்டு 13 தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதிலே நாங்கள்தான் பாட்டாளி மக்கள் கட்சி என்று தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே காட்டிக்கொண்டு இந்திய தேர்தல் ஆணையத்தை ஐயாவினுடைய மொழியிலே ஏமாற்றி கொண்டு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நாங்களும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகிறோம் அறிவித்தார். ஏறக்குறைய 2 திங்களுக்கு முன்பே நம்முடைய மதிப்பிற்குரிய அன்புமணி அவர்கள் அறிவித்தார்கள். டிசம்பர் 17 வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இட பங்கீடு, இடைக்கால தீர்வாக நிலையான தீர்வு 20 விழுக்காடு தனி இட பங்கீடு வன்னியர்களுக்கு மட்டும், அதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். இந்த கோரிக்கைகளை வைத்து டிசம்பர் 17 தமிழ்நாடு முழுவதும் சிறைகளை நிரப்புவோம் என்று அறிவித்தார். சிறைகளை நிரப்புறதா இருந்தா ஏறக்குறைய 9 நடுவன் சிறைச்சாலைகள் இருக்கு. ஒரு சிறைச்சாலையிலே குறைந்தது ஒரு 1000 பேர் தான் அடைக்க முடியும், வைத்திருக்க முடியும். ஏற்கனவே இங்க ஒரு 1000 பேர் 1500 பேர் குற்ற செயல்களில் விசாரிக்கக்கூடியவர்களாக தண்டிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அடிக்கடி சிறைக்கு போறதுனால அதனுடைய சிறை நிலவரம் 100க்கு ஒரு 90 விழுக்காடு நமக்கு தெரியும். மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 20,000 பேரை தான் காவல்துறை கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தி ஒரு 15 நாள் நீதிமன்ற காவல் என்ற அடிப்படையிலே இப்பொழுது தமிழ்நாட்டு சிறைகளிலே அடைக்க முடியும். ஆனால் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய காலத்தை கூட கவனத்தில் கொள்ளாமல் நம்முடைய மதிப்பிற்குரிய அன்புமணி அவர்கள் சிறைகளை நிரப்பும் போராட்டம் என்று பேரறிவிப்பு பிரகடனப்படுத்தி விட்டார். அதற்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியில் நடைபெற்ற நிறுவனர் தலைவர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையில் நடைபெற்ற மாநில நிர்வாகிகள் கூட்டம், மாநில கட்சியின் செயற்குழு கூட்டம், கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் என 3 கூட்டங்களிலும் முடிவு செய்து டிசம்பர் 12 அன்று தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களிலே 3 கோரிக்கை. 10.5 விழுக்காடு சிறப்பு சட்டத்தை செயற்படுத்த வேண்டும் திராவிட மாடல் அரசு. சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தவே மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள், அது கூடாது. பீகாரிலே நடத்திவிட்டார்கள், கர்நாடகத்திலே நடத்திவிட்டார்கள், ஆந்திராவிலே நடத்திவிட்டார்கள், தெலுங்கானாவிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்களும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். 2வது கோரிக்கையாக அதையும் முன்வைத்து 3வதாக விகிதாச்சார இடப்பங்கீடு. இந்த விகிதாச்சார இடப்பங்கீடு என்கின்ற கொள்கை தன்னுடைய இறுதி இலக்கை என்று அடைகிறதோ அன்றைக்குத்தான் சமூக நீதி தமிழ்நாட்டில் நிலைத்திருக்கிறது என்று சொல்ல முடியும், ஏற்க முடியும். எனவே இந்த 3 கோரிக்கைகள் தொடக்கத்திலே 10.5 விழுக்காடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த அண்ணாச்சி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்து அறிவித்த அந்த இடைக்கால தீர்வு வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு அந்த சிறப்பு சட்டத்தை செயற்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். அடுத்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். இறுதியாக விகிதாச்சார இடப்பங்கீடு அனைத்து சமுதாய மக்களுக்கும் வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்து ஐயா அறிவித்தார்கள். அவர் அறிவித்ததை போல தமிழ்நாடு முழுவதும் அந்த போராட்டம் ஒரு உழுக்கு உலுக்கி இருக்கிறது. குறிப்பாக சேலத்திலெல்லாம் நம்முடைய கட்சியின் இணை பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் ஆற்றல் வாய்ந்த தம்பி அருள் தலைமையில 20,000த்திற்கும் மேற்பட்ட தமிழர்கள் கூடி நின்று இந்த 3 கோரிக்கைகளுக்காக போராடி இருக்கிறார்கள். அதே போல தர்மபுரியிலே நம்முடைய அன்பு தம்பி ஆற்றல் மறவன் கோக்கா மா தமிழ்குமரன் தலைமையிலே மிகப்பெரிய போராட்டம். அப்படி தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடத்திலையும். அதே போல விழுப்புரம் மாவட்டத்திலே ஐயா அவர்கள் குடும்பத்தில் பிறந்து பேரனாக இன்றைக்கு வளர்ந்து வெளிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய தம்பி முகுந்தன் தலைமையில், அதே போல வன்னியர் சங்க
தலைவர் மதிப்புக்குரிய அண்ணாச்சி புத்த அருள்மொழி தலைமையில், அதே போல மயிலாடுதுறை மாவட்டத்திலே நெற்களஞ்சிய பகுதியிலே மதிப்புக்குரிய ஸ்டாலின் தலைமையில், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். கரூர் பாஸ்கரன் தலைமையில், தருமபுரியிலே தமிழ்குமரன், இப்படி நாடு முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய போராட்டத்தை ஐயா நடத்தி முடித்து விட்டார் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில். நீங்க அனைத்து கட்சி தலைவர்களையும் ஓடி ஓடி சென்று அழைத்து, குறிப்பாக எந்த கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்று முனைப்பு காட்டுகிறீர்களோ, அண்ணாச்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்று முனைப்பு காட்டுகிறீர்கள், ஆர்வம் காட்டுகிறீர்கள், டெல்லியோடு உறவு கொண்டு தொடர்பு கொண்டு பேச்சுரை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரல. ஒரு வாழ்த்து செய்தியாக சொல்லியிருக்கலாம். அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய அண்ணாச்சி எடப்பாடி பழனிசாமி வாழ்த்தும் சொல்லல. பிறகு 2014 நாடாளுமன்ற தேர்தலிலே ஐநா பொதுச் செயலாளர் கோபி அண்ணன் வந்து உங்கள் அறையிலே உங்களை சந்தித்து உங்களுக்கு சால்வை போட்டு உங்களை பாராட்டி விட்டு சென்ற அந்த உயர்ந்த இடத்துல இருந்து ஏதோ ஒரு அறைக்குள்ள இருந்த கூத்தாடி விஜயை போய் பார்த்து நீங்கள் சால்வை அணிவித்தீர்கள். எல்லா ஊடகத்திலே வந்தது. அப்பவே அதற்கு கடுமையான எதிர் வினையாற்றியவன் இந்த வியன் அரசு, உங்களுக்கு தெரியும், கட்சிக்குள்ளே. அதற்கு பிறகுதான் கட்சியில் என்னை ஓரங்கட்டுவதற்கான நடவடிக்கைகள் நீங்க எடுத்தீர்கள். சரி, போகட்டும், கடந்து செல்வோம். இப்பொழுது வழக்குரைஞர் பாலு தலைமையில அந்த கூத்தாடி விஜயை ஏன் போய் சந்திக்கிறோம்? உங்களுக்கு ஒரு துளி அளவாவது ஒரு மதிப்பை தந்திருக்கிறானா இந்த கூத்தாடி விஜய்? வருவதற்கான வாய்ப்பு இல்லை. முறையாக கட்சி தலைவர்கள் எழுத்து வடிவில் மடல் கொடுத்தால் அதற்கு ஒரு விடை மடல் எழுதுவது வழக்கம், மரபு. அதை எடப்பாடி அண்ணாச்சியும் செய்யல. கூத்தாடி விஜய்க்கு அதை பற்றி எதுவும் தெரியாது. ஒரு கட்சியின் சார்பிலே ஒரு கோரிக்கைகளை வலியுறுத்தி நியாயமான நேர்மையான வகையிலே அந்த கோரிக்கைகள் அரசனுடைய கவனத்தை ஏற்கப்பட வேண்டும், மக்களுக்காக அந்த கோரிக்கைகள் அரசு ஏற்க வேண்டும் என்ற நிலை எடுத்து ஒரு கட்சி போராடுகிற பொழுது சக கட்சிகளை ஆதரவை திரட்டுவது வழக்கம்தான், மரபுதான். அந்த அடிப்படையிலே எழுத்து வடிவில் அழைப்பு கொடுத்தா அதுக்கு ஒரு விடை எழுத வேண்டும், பதில் எழுத வேண்டும். விஜய்க்கு என்ன தெரியும்? அர்ஜுன் யாதவ் யாரு, புஷி ஆனந்த யாரு, செங்கோட்டையன் யாரு? இந்த 3 பேர் தான் இப்ப சொல்ல முடியும், பட் யாரையும் சொல்ல முடியாது. சரி, ஒரு பதில் மடல் கடிதம். அன்புமணி அவர்களே, உங்கள் அழைப்பை பார்த்தோம், படித்தோம், சுவைத்தோம். உங்களுடைய கோரிக்கைகள் நியாயமானது அல்லது நியாயம் இல்லாதது. தமிழக வெற்றி கழகம் அதை ஏற்கிறது அல்லது ஏற்க மறுக்கிறது, அல்லது கருத்தியல் அடிப்படையில் ஆதரவு நல்கிறது அல்லது நல்கவில்லை. இப்படி எதையாவது ஒன்று கிறுக்கி தர வேண்டும். ஆனால் இதை பற்றி எதுவுமே தெரியாத கூத்தாடி விஜய் போய் உலகம் அறிந்த தலைவரான அன்புமணி அவர்களே, நீங்கள் அணுகியது எவ்வளவு வரலாற்று பிழை என்பதை 17ஆம் தேதி போராட்டம் உலகுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டது. இந்த நிலையில்தான் அன்றைக்கே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாநில நிர்வாகிகள் கூட்டம் தைலாபுரம் தமிழ் தோட்டத்தில் நடைபெற்று 13 தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அது பெரும்பாலான தீர்மானங்கள் உங்களை பற்றியதுதான். தேர்தல் ஆணையத்தில் எப்படி மோசடியாக நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி என்வயம் தான் மறுக்கிறது, மாம்பழ சின்னம் எனக்கே தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தீர்களோ அது தொடர்பான தீர்மானங்கள், ஐயாவுடைய ஈக வரலாறை சொல்லி உங்களுக்கு சுட்டி காட்டுகிற தீர்மானங்கள். பிறகு கடந்த டிசம்பர் 12 நடைபெற்ற தமிழ்நாடு முழுவதும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் நடைபெற்ற அந்த சமூக நீதி போராட்டம் தொடர்பான மாநில முதலமைச்சருக்கு வைத்த கோரிக்கைகள் 13 தீர்மானங்கள் நிறைவேற்றி பாட்டாளி மக்கள் கட்சியின் பேரில் விருப்ப வேட்புமனு பெறுகிறீர்களே, அதற்கு பணம் தண்டுகிறீர்களே, இது ஏமாற்று அல்லவா, இது மோசடி அல்லவா, இது தொடர்பாக காவல்துறையில் முறையீடு செய்கிறோம், தேர்தல் ஆணையத்தில் மீண்டும் முறையீடு செய்கிறோம். ஆனால் கட்சியினுடைய தலைவர் யார், சின்னம் யாருக்கு என்று உரிமையல் நீதிமன்றத்துக்கு நாங்கள் போக வேண்டிய தேவையில்லை. தில்லி உயர் நீதிமன்றமே கட்சியினுடைய தலைவர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் தான் என்று மாம்பழ சின்னம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்றும் அன்றைக்கு வழங்கிய 36 பக்க தீர்ப்பிலே தெளிவாக சுட்டி காட்டப்பட்டுள்ளது, மக்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டுள்ளது என்று அந்த தீர்மானங்களை நிறைவேற்றி நேற்றைக்கும் ஐயா அவர்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். நீங்கள் தனி கட்சி தொடங்கிக் கொள்ளுங்கள், தனி கொடி உருவாக்கி கொள்ளுங்கள், பொதுச் செயலாளராக யார் வேண்டுமானாலும் போட்டுக் கொள்ளுங்கள், பொருளாளராக மதிப்புக்குரிய
சௌமியா அன்புமணி அவர்களை கூட போட்டுக் கொள்ளுங்கள். இதெல்லாம் சொல்லல, நாம எடுத்து சொல்றோம். எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் செயல்படுங்கள், ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே செயல்படாதீர்கள். அன்புமணி ராமதாஸ் என்று என் பெயரை உங்கள் பெயருக்கு பின்னால் போடாதீர்கள். முன்னூற்று எழுத்தாக வேண்டுமானால் இரா, ஐயா சொல்றது ஆர், இரா என்று அந்த எழுத்தை போட்டுக் கொள்ளுங்கள் என்று ஐயா அவர்களுக்கே உரிய அந்த நகைச்சுவை கலந்த அந்த நகையாடுதல் கலந்த நக்கல் நையாண்டி எல்லாம் இருக்கும். ஐயா நகைச்சுவையா பேச தொடங்கிட்டா இருக்கிறவர்களும் சிரித்து கொண்டேதான் இருக்கணும், மாற்று கருத்து கூட சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு எளிய நடையில் ஏழை எளிய மக்கள், உழைக்கும் மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், பாட்டாளி உறவுகள் பேசுகிற அந்த தமிழ் நடையிலே ஐயா பேசினால் உதடுகள் சிரித்துக் கொண்டிருக்கும், உள்ளங்கள் மகிழ்ந்து கொண்டிருக்கும். அப்படி பேசுவார். அதே போலதான் நேற்று மீண்டும் அழகு தமிழிலே உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். அன்பு கூர்ந்து அருள் கூர்ந்து மீண்டும் மீண்டும் வேண்டுகிறோம். மதிப்புமிகு எங்கள் சென்னையா அவர்களே, அன்புமணி அவர்களே, நீங்கள் ஒரு புதிய கட்சியை தொடங்குங்கள். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஐயா இன்றைக்கு அகவை முதிர்ந்து விட்டது, வழி நடத்த ஆள் இல்லை என்று பல பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், பதிவுகளை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முகநூல் பக்கங்களிலே, கீச்சக பக்கங்களிலே, சமூக வலைதளங்களில் உளறி கொட்டி கொண்டிருக்கிறார்கள். இதோ ஒரு ஆற்றல் மரத்தியாக நான் இருக்கிறேன் ஐயாவுக்கு அருகிலே என்று உங்களுடைய அன்புக்குரிய மதிப்புக்குரிய அக்கா அவர்கள், காந்திமதி பரசுராமன் அவர்கள் எழுந்து நிற்கிறார். வேலு நாச்சியாரை போல, குயிலி நாச்சியாரை போல, நம்முடைய வடிவு மல்லத்தியை போல, தமிழ்நாட்டு வீரமிக்க பெண்களை தான் சொல்ல முடியும். அவர்களை போல நானும் நிற்கிறேன் பாமக வழி நடத்த என்று செயல் தலைவராக நம்முடைய மதிப்பிற்கும் அன்பிற்கும் காந்திமதி பரசுராமன் வந்து விட்டார்கள். அவர்கள் வருவதற்கும், பாட்டாளி மக்கள் கட்சி நுழைவதற்கும், செயல் தலைவர் பொறுப்பை ஏற்பதற்கும் மருத்துவர் ஐயா காரணம் இல்லை. மதிப்புக்குரிய சென்னையா அவர்களே, நீங்கள் தான் காரணம். எனவே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில நிர்வாக குழு நடத்திய அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள், அந்த கூட்டத்தின் வாயிலாக நாட்டு மக்களுக்கும் உங்களுக்கும் ஐயா எடுத்து சொன்ன கருத்துகள், கோரிக்கைகளை மதிப்புமிகு எங்கள் சென்னையா அவர்களே, சமூக நீதி காவலர், சம நீதி போராளி, தமிழ் இன போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் பெற்றெடுத்த அருந்தவ புதல்வர் அன்புமணி அவர்களே, எங்களை காட்டில் நாங்கள் எல்லாம் எட்டா தொலைவில் இருக்கிறோம். உங்களுக்கு இல்லாத உரிமை வேறு எவருக்கும் கிடையாது இந்த உலகத்திலே. அதெல்லாம் உணர்ந்துதான் வெளிப்படுத்துகிற கருத்துக்களே. நீங்கள் தனி கட்சி தொடங்கி தனி கொடி அமைத்து தனி வழி நடப்பதே சால சிறந்தது என்கின்ற உங்களுக்கு மூத்தவர் என்ற முறையில், உங்கள் தலைமையின் கீழ் இயங்கிய ஒரு தொண்டன் என்ற முறையில் அன்பான வேண்டுகோளை, தனி கட்சி தொடங்குங்கள், தனி கொடி அமைத்துக் கொள்ளுங்கள், மக்களை அணிதிரட்டுங்கள், மக்களுக்காக போராடுங்கள், தேர்தல் ஆணையத்தின் ஏற்பிசைவு பெறுங்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் பங்கெடுத்து உறுப்பினர்களை வார்த்தெடுங்கள். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியின் பெயரிலே எடுக்காதீர்கள். பாட்டாளி மக்கள் கட்சியின் பெயரிலே விருப்ப வேட்பு மனுவை பெற்று பணத்தை பெற்று நீங்க எடுக்கிற செயல்படுகிற அந்த நடவடிக்கைகளை அன்பு கூர்ந்து நிறுத்துங்கள் என்று அன்போடு அன்புமணி அவர்களை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.